உனக்கு நுரப்பையே கிடையாதா? நான் என்ன தலைய நெஞ்சுக்குள்ள அவுட்டு பார்த்தேன். நீ பார்த்தாலும் பாப்படா. ஏண்டா வண்டு, இது எத்தனாவது ரவுண்டு? இருங்க பார்த்து சொல்றேன். 5வது ரவுண்டு. இத குத்துனா. ஆமா, ஓடுனா உடம்புக்கு உறுதின்னு டாக்டர் சொல்லி இருக்கிறாரு. பல்லுக்கு ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? சொன்னாரு. அப்ப அந்த பல்லுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கற மாத்திரைய எடு. இந்தாங்க. ஏண்டா, கல் உடைக்கிற மிஷின் ஏதாவது பக்கத்துல இருக்காடா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏண்டா மாட்டு வாய் நாட்டம் அடிக்காத மாத்திரை. அப்ப கொஞ்சம் தள்ளி நின்னுக்க. பக்கத்துல நின்னா யார் வாய நாறுதுன்னு தெரியாம போயிடும். இது விட்ட மாத்திரை, இது ரத்த விருத்தி மாத்திரை, இது ரத்த சுத்தி மாத்திரை, இது கர்ப்பத்தடை மாத்திரை. மாத்திரையா? ஆமா. நீயே முழுந்தா தண்ணி பாட்டிலையும் அப்படியே வச்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா குடி. எழுந்த ஒரே மிதி. ஆமா, படுத்துக்க அப்படியே. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க 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 வாங்க. வணக்கம் தம்பி. நீங்க பக்கத்துல இல்லையே தவிர உங்களை பத்தி பக்கம் பக்கமா கேள்விப்பட்டிருக்கேன். சமீபத்துல கூட உங்க வீட்டுல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். இந்த வயசுல நீங்க எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். என்ன தம்பி எக்ஸசைஸ்? தெரியாதனமா என் டாக்டர் கிட்ட ஒரு நாள் கையை காட்டி விட்டேன். அவருதான் சொன்னாரு, ஒரு நாளைக்கு எத்தனை ரவுண்டு வர்றீங்களோ ஒரு ரவுண்டுக்கு ஒரு வயசு குறையும்னு சொன்னார். என்னைக்கும் 16 வயசா இருக்கணுங்கிற ஒரு ஆசை. உங்களுக்கு சரி, இவருக்கு என்ன? எனக்கு ஆசை, இவனுக்கு பேராசை. ஃபீடிங் பாட்டில எப்போதும் குழந்தையா இருக்கணுங்க. என்னமா கவிதா, தம்பியை கூட்டிட்டு போய் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு, அப்படியே டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணு. 4 வயசை குறைச்சிட்டு வந்துடுறேன். வாடா 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 வாடா. பெண்களுக்கு லட்சணமே வாய்க்கு ருசியா சமையல் பண்றதுதான். என் சம்சாரம் இருந்தாலே ரொம்ப பிரமாதமா சமையல் பண்ணுவா. அப்படியா? எப்படி சமையல? இன்னொன்னு சமைக்கிறது அந்த அம்மா பேரை தட்டிட்டு போயிட்டாங்க. என் சம்சாரத்துக்கு பிறகு இவன் வந்து சேர்ந்தான். இவன் பேரு பட்டு. ஆனா புட்டு செய்தான்னா கத்தியால வெட்டு வெட்டுன்னு வெட்டிதான் திங்கணும். நல்லா வாய் நிறைய எடுத்து வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு தானே இருக்க. என்னத்த சாப்பிட்டீங்க போங்க. கௌரவம் பார்க்கப்படாது, நிறைய சாப்பிடணும். உங்களுக்கு ஒரு கதை தெரியுமோ? கதையா? கதைனா எங்க அப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்வாரு. யா, சொல்லுங்கப்பா. மாமியார் வீட்டுக்கு மாப்பிள்ளை விருந்துக்கு போனான். அந்த அம்மா மாப்பிள்ளை மேல உள்ள பிரியத்துல தினமாவு இடிச்சு வச்சாங்க. இவன் கௌரவத்துக்காக நெல்லிக்காய் தானே சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டான். ராத்திரி படுக்கையில ஆளை காணும். விடிய காலையில மாமியாக்காரி வெளியில போய் கோலம் போட்டு திரும்பி வந்தா இவன் கொடகல்லுக்குள்ளார தலையை விட்டுக்கிட்டு அந்த மாவெல்லாம் சுத்தி தின்னுகிட்டு இருக்கிறான். பைத்தியக்கார பையன் அப்பவே தின்னு தொலைச்சா என்ன? இந்த கதைய நான் தான் இவருக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த கதையில மாப்பிள்ளையா இருந்தவரை இவன் தான். தவறு கூடுறா. அடே பெருங்காய ஏப்பம், இதெல்லாம் கவனிடா. சொல்லணுமா? அதானே கேட்டேன். நான் சொல்லியா நீ செய்யற? தினசரி நீ அதுதானே செய்யற. அப்போ ஃபேக்டரி சைட் எப்ப பாப்போம்? அது என்ன தம்பி கழுதை, எப்ப வேணாலும் போய் பாத்துக்கலாம். இல்லப்பா, நாளைக்கு கூட்டிட்டு போய் காமி. நாளைக்கு என்ன? அப்ப இன்னைக்கே போறது? தம்பி சொல்லுங்க. என் பொண்ணை நான் பொண்ணாவே வளர்க்கல, ஒரு ஆம்பளை பிள்ளையா நினைச்சு வளர்க்கறேன். சுருக்கமா சொல்ல போனா நான் வெறும் சுச்சி, என் பொண்ணு தான் மெயின். அப்படியா? ஏப்பா பேரை மாத்திர? மேனேஜர் சார், மிஸ்டர் பஞ்சாச்சனம் அப்படிங்கிற பேரு பழைய பஞ்சாங்க மாதிரி ரொம்ப நீளமா இருக்குது. அதனால்தான் உங்க பேரை மாடனா சுருக்கி மிஸ்டர் பஞ்சுன்னு வச்சிருக்கேன். எப்படி பஞ்ச்? நல்ல வேலை, பஞ்சுன்னு மாத்தனிய நஞ்சுன்னு மாத்தாம போய் வேலையை பாரு போ. சுக்கிரன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் இந்த ராசி நேயர்களுக்கு பெண்களால் புதிய உறவுகள் ஏற்படலாம். மார்னிங் சார்.
குட் மார்னிங் குட் மார்னிங். ஏதோ அர்ஜென்ட் லெட்டர் டைப் பண்ணணும்னு சொன்னீங்களே. ஆமா ஆமா டிக்கெட் பண்றேன், எழுதிக்கிறியா? ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லுங்க சார், நான் டைப் பண்றேன். ஸ்ட்ரெயிட்டா பண்ணிடலாங்கிறியா? ஆல்ரைட், வா போலாம். ரெடியா? ரெடி சார். அட்ரஸ் டு நாராயணன் அண்ட் கசின். நாராயணா நாராயணா, ப்ளீஸ் சென்ட் செக் ஃபார் ₹30,000 immediately. பாக்கியெல்லாம் அடிச்சுக்கொண்டா நான் கையெழுத்து போடுறேன். வரட்டுமா? பெருமாளே பெருமாளே சார், இந்த திருப்பதி லட்டு நீ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் கொடு. ஏய் டைபிஸ்ட் அருணாவுக்கு கொடுறா. கொடுங்க. திருப்பதி லட்டு எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. இந்தாங்க சார் லட்டு. மேடம் திருப்பதி லட்டு. வாட் பியூட்டி, என்ன பர்சனாலிட்டி. அவ ஐஸ் இருக்க குட் சைஸ், அவளுடைய நோஸ் இருக்க பிரெட் சைஸ். மொத்தத்துல அவ பியூட்டி குவீன். டைபிஸ்ட் இருக்காளே, அவ டைப் அடிக்கிறத ஒரு ஸ்பெஷல் டைப். சார் என்னடாது? திருப்பதி லட்டு மேனேஜர் விட்டார் சார். எல்லாருக்கும் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் சார். இத டைபிஸ்ட் கிட்ட கொடு. நீங்க கொடுத்தா சொல்லி கொடுத்துருவா. இத கொடுறா. சிரிச்சான்னா நான் கொடுத்ததா சொல்லு. சரி, சீரியஸ் ஆயிட்டான்னா பஞ்சாங்க கொடுத்ததா சொல்லு. தர்மடி அவரு வாங்கிக்கிட்டார். சொல்றேன். இந்தாங்க மேடம். என்னது? பிரிச்சு பாருங்க. யார் எழுதி கொடுத்தாங்க? அவர் தான் லட்டு கொடுத்தவரு சார். டைப் பண்ணிட்டேன். ஓகே, வெரி குட். சார், நீங்க கொடுத்த பிரசன்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரசன்டேஷன் சொல்லக்கூடாதம்மா, தப்பு. கோயிந்தா, உன் மலைக்கு நடந்து வந்ததுக்கு இப்படி ஒரு சோதனையா? எழுமறையானே வெங்கடாஜலபதி. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் சார். என்ன தம்பி, ஹனிமூன்லாம் எப்படி இருந்தது? வெரி என்ஜாயபிள், தேங்க்ஸ். சரி, இந்த காலத்துல மைசூருக்கு கார்லயே போயிட்டு கார்லயே திரும்பி வந்திருக்கீங்க. உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து இல்லாம, காருக்கு எந்த விதமான சேதம் இல்லாம, அதுதான் எங்களுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. அதுல என்ன அவ்வளவு பெரிய அதிசயம்? என்ன இல்லீங்களா? இந்த நாடு இருக்கிற நிலைமை தெரியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? முந்தா நாள் ராத்திரி இதே தெருவுல 4வது பில்டிங்ல சந்திரா பேங்க்ல கொள்ளக்காரங்கள்லாம் போந்து ஒரு பைசா இல்லாம வாரிட்டு போயிட்டாங்க. அப்படியா? அதை விட குடும்பம் சார், பட்ட பகல்ல ஒரு வீட்டுல தனியா இருக்கிற பண்ண மிரட்டி கிழிஞ்சு போன பட்டுப்புடவில இருந்து கெட்டு போன ரேடியோ வரைக்கும் அடிச்சுட்டு போயிட்டாங்க சார். அதனாலதான் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து இல்லாம நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இல்லையா மிஸ்டர் பஞ்சாயத்துரம், சூரஜ் கம்பெனி ப்ளூ பிரிண்ட் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. அது அப்ரூவல் அனுப்புங்க. இதோ அனுப்பிச்சுறேன். 50, 50, 100, 150, 200, 250, 700. என்ன கணக்கு உனக்கு குழப்பி வச்சிருக்கானுங்க. ஒரு நிமிஷம் வரீங்களா? என்ன கதை தார் ரோட்ல இருந்து கப்பிலோட போய்கிட்டு இருக்கு. இத பாருங்க, நேத்து கோவில்ல அக்காவை பார்த்தேன். உங்க அக்காவையா? இல்லைங்க, உங்க சம்சாரத்தை. சம்சாரத்தையா? என்ன சொன்னா? அவங்க நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரா? ஐயோ ஐயோ, எப்படி? எனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம்னு சொன்னேன். எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணுன்னு சொல்லியிருக்கேன். மயிலாப்பூர்ல எனக்கு ஒரு பெரிய வீடு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். லீஸ்ல எனக்கு ஒரு ரைஸ் மில் இருக்குன்னு கூட சொல்லியிருக்கேன். இதுக்காக சம்மதிச்சா? அதுக்கு இல்லைங்க, தஞ்சாவூர்ல உங்க பொண்ணுக்கு ஏதோ மாப்பிள்ளை பாத்துருக்காங்களா? ஆமா. அதுக்கு வரதட்சணை. ஆமா, வரதட்சணை 15,000 ரூபாய் கேக்குறானே படுவாய்ப்பே. இந்த கல்யாணம் நடக்கணும்னா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே சரின்னு சொல்லிட்டு என்ன அப்படியே குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆபீஸ் விஷயமா பேச வேண்டியிருந்தது, பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுங்க. 5 ரூபா இருக்கா? இருக்க. மிஸ்டர் ராமநாதன் உங்களை ரொம்ப விசாரிச்சா சார். அப்படியா? ஆல் ரைட். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் வரேன். இங்க வா. ஆமா, என்ன 2 5 வாங்கிட்டு உங்க போயிட்டு இருக்க? 10 கொடுக்க வேண்டாமா? நான் 10 ரூபாய் சில்லறை அவங்க கிட்ட கேட்டேன். ஏப்பா, 2 5 கேட்டானே 10 கொடுத்தானே கேட்கறது? 2 50 கேட்டா 100 கொடுத்து கேட்கறது என்னது? புரியாம பேசாதீங்க சார். இப்ப 10 ரூபாய் இல்லைங்கிறேன். இல்லைங்கிறியா? இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அந்த கேஸ் பாஸ் வரைக்கும் போகும். அதுக்கு முன்னாடி பாஸ் கிட்ட பறந்துரும். பராவா? மணிப்புறாவுக்கு பரா வாங்கி. சரி சரி, ஆல் ரைட் ஆல் ரைட். ராமநாதன் ரொம்ப கேட்டதா சொல்லு. சொல்றேன், இடம் கிடைச்சா குடிசையை போட்டுருவீங்களே. அவன் அப்படித்தான் அடிக்கடி 5 10 வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். சில்ற ஒரு கடை விடாம
ஜல்லரை போட்டு அரிச்சு வாங்கியாந்த சார். தானே வாங்கிட்டு சொன்னது. அப்படி போகலாம். வர்றேன் சார் வர்றேன். அப்ப நீ கேண்டீனுக்கு போய் ரொம்ப கலப்பா இருக்க, ஸ்ட்ராங்கா ஒரு கப் காபி சாப்பிட்டு அந்த அர்ஜென்டா ஒரு லெட்டர் சொன்ன பாரு, அதை நீ சாவாசமா டைப் பண்ணலாம். அட்டுமா? ஓகே. வழி விடுக்கடா. வாஸ்து வர்றாரு. ₹1 4 பழம், கொய்யா பழம் 4 பழம் ₹1. யோ ஏய கக்கற ஆமா, அவ பேர் என்ன? கமலா. கமலா. கமலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, மொட்டை அள்ளிட்டு போறானே, இத கேட்க ஆள் இல்லையா? சும்மாடா சோமாரி. டேய் புள்ளா. ஏ கோயக்கல்லு, பாத்தியாடா ஆம்பளைன்னு சொல்லாம சொல்லிருக்கான் துப்பாக்கிக்காரன். அவன் தான் ஆம்பளைன்னா அப்ப நான் இல்லையா? மூஞ்சே பாரு. உன்னை ஆம்பளை நினைச்சா உன்னையடா நான் பக்கத்துல வச்சிருக்கேன். ஓ, அவன் உன்னை வச்சிருக்கானா? நீ அவனை வச்சிருக்கியா? என்னடா சொன்ன? என்னடா? ஆமாடா. ஆம்பளை இருந்தா வாங்கடா. அருணா, ஒரு இனிப்பான செய்தி. நம்ம கல்யாண விஷயம் ஓய்வுட்ட பேசிய உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் ரெடி. சத்திரத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, சமயக்காரனுக்கு சொல்லியாச்சு. நீ எஸ்ன்னு சொல்ல வேண்டியதுதான், ட்ரெஸ் வாங்க வேண்டியது, தாலியை ஜாம் ஜாம்னு கட்ட வேண்டியது. தாலியா? தாலி கட்டினா பிடிக்காதா? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்போம். ரிஜிஸ்டர் மேரேஜா? அதுவும் பிடிக்காதா? மோதிரம் மாத்திக்கலாம். எப்படி ஐடியா? மேனேஜர் சார், நான் உங்களை நிஜமா லவ் பண்றதா நினைச்சுக்கிட்டீங்களா? அந்த முருகேசு கழுகு பார்வையில இருந்து என்ன காப்பாத்திக்கணும்னு தான் நான் உங்களை லவ் பண்றதா நடிச்சேன். காதலுக்குள்ள ஒரு சிறு தகராறு இருக்கு, அதுக்குள்ளே தீர்மானம் பண்ணிட்டீங்களா? மேனேஜர் சார், சபல கேஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க சபல கோர்ட் பெரிய நீதிபதி தீர்ப்பு சொல்ல வந்துட்டாரு. அருவா, நீ 60 80 காதலிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நான் உன்னை காதலிக்கல. ஏன் சார்? எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பொண்ணு யாரு? பொண்ணா? இது ஒரு இருக்கிறாரே மேனேஜர் பஞ்சு, அவருடைய மகள் மஞ்சுதான் என்னுடைய வருங்கால மனைவி. அப்ப இந்த 15,000 வரதட்சணை தேவையில்லை. மாப்பிள்ள மாமா, நீங்க தான் நல்ல மாப்பிள்ள. மாமா மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள 2 5 இருக்கா?